ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் மாம் போர்ட்ஃபோலியோ. பொரானா வீவ்ஸ் லிமிடெட் ஐபிஓ மே 20 ஓப்பன் ஆக போகுது. ஸோ இந்த ஐபிஓ பற்றிய டீட்டெயில்ஸை நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். இன்கார்பரேட் பண்ணியது 2020, பட் 2013 ப்ரைவேட் லிமிட்டடாக இவர்களுடைய பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ பொரானா வீவ்ஸ் பார்த்திங்கன்னா அன்பிளீச்டு சிந்தட்டிக் கிரே ஃபேப்ரிக் மேனுஃபேக்சராக இருக்காங்க சூரத்தில். இது மட்டும் இல்லாமல் பாலிஸ்டர் டெக்ஸ்சர்டு யான் இதுவும் பார்த்திங்கன்னா மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க. ஸோ இந்த மெட்டீரியல் பார்த்திங்கன்னா கிரே ஃபேப்ரிக்கோட மெயின் ரா மெட்டீரியலாக இருந்துகிட்ருக்கு. ஃபண்டமெண்டல் மெட்டீரியல் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். ஸோ இந்த ரா மெட்டீரியல் எதுக்கெலாம் யூஸ் பண்ணுறாங்க, எந்தெந்த இண்டஸ்ட்ரியில் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா ஃபேஷன், ட்ரெடிஷ்னல் டெக்ஸ்டைல்ஸ், டெக்னிக்கல் டெக்ஸ்டைல்ஸ், ஹோம் டெக்கர், இன்டீரியர் டிசைன் இந்த இண்டஸ்ட்ரியில் எல்லாமே யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. சூரத்தில் 3 மேனுஃபேக்சரிங் ஃபெசிலிட்டி இவர்களுக்கு இருக்குது. 15 டெக்ஸ்டரைசிங் மெஷின்ஸ், 6 வேர்பிங் மெஷின்ஸ், 700 வாட்டர் ஜெட் லூம்ஸ் அண்ட் 10 ஃபோல்டிங் மெஷின்ஸ் வச்சுருக்காங்க. ஓகேங்க, இவர்களுடைய கஸ்டமர்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா நிரன்காரி டெக்ஸ்டைல்ஸ், கங்கா டெக்ஸ்டைல்ஸ், சுதர்ஷன் சில்க், அம்பாஜி ஃபேப்ரிக்ஸ், ஆஷ்வால் இன்டர்நேஷ்னல், ஸ்ரீ ஹரி டெக்ஸ், வருண் டெக்ஸ்டைல். ஸோ இது மாதிரி நிறையா இவர்களுடைய கிளைண்ட்ஸ் இருக்காங்க. அதுவும் பார்த்திங்கன்னா 98% ஆஃப் ரெவன்யூ நம்ம சூரத் பேஸ் பண்ணியே ஒரு சில கஸ்டமர்ஸ் கிட்ட இருந்து தான் வந்துட்டுருக்கு. ஸோ ஓவரால் வியூ அப்படின்னு பார்த்தோன்னா இண்டஸ்ட்ரி வந்து டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரியில் இருக்காங்க. செக்டார் அப்படின்னு பார்த்தோன்னா வீவிங் செக்டார். ஆக்டிவிட்டின்னு பார்த்தோன்னா மேனுஃபேக்சரிங் கம்பெனியாக இருக்காங்க. ப்ராடக்ட் அப்படின்னு பார்த்தோன்னா அன்பிளீச்டு சிந்தட்டிக் கிரே ஃபேப்ரிக். அதுக்கப்புறம் நம்ம ஆல்ரெடி சொன்ன பாலிஸ்டர் டெக்ஸ்சர்டு யான், அதுதான் PTY யான் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஓகேங்க, இவர்களுடைய இந்த ஃப்ரெஷ் இஷ்யூ வர்றதன் மூலமாக வர்ற அமௌண்ட்டை என்னென்ன எக்ஸ்பென்சஸ்க்காக யூஸ் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ 71 கோடியை மேனுஃபேக்சரிங் யூனிட் எக்ஸ்பென்ஷனுக்காகவும் 26 கோடியை ஒர்க்கிங் கேபிட்டல் ரெக்யர்மெண்ட்ஸ்க்காகவும் ரிமைனிங் அமௌண்ட்டை ஜென்ரல் கார்பரேட் பர்பஸ்க்காகவும் யூஸ் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு ஃபைனான்ஷியல்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா ரெவன்யூ பொறுத்த வரைக்கும் ஒரு வருஷமும் நல்லாவே இன்க்ரீஸ் ஆகியிருக்கு. ப்ராஃபிட்டும் ஒரு வருஷம் நல்லாவே இன்க்ரீஸ் ஆகிருக்கு. டிசம்பர் 2024 படி 29.3 கோடியாக இருக்குது. கடன் அப்படின்னு பார்த்தோன்னா 54 கோடி கடன் வச்சுருக்காங்க. ஸோ டெப்ட் டு ஈக்விட்டி 0.7 இருக்குது. ஸோ ஓகே தான். ப்ராஃபிட்டபிலிட்டி ரேஷியோவான ரிட்டர்ன் ஆன் நெட்வொர்த், ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் எம்ப்ளாய்டும் ஓகே தான். ஏர்னிங் பர் ஷேர், நெட் அசெட் வேல்யூ, ஸோ ஃபண்டமெண்டலி ஃபைனான்ஷியல்ஸ் பொறுத்த வரைக்கும் சூப்பர் தான். PE மல்டிபிள் அப்படின்னு பார்த்தோன்னா 14.7 PE மல்டிபிளில் IPO வர்றாங்க. ஸோ இந்த வேல்யூஷனும் பொறுத்த வரைக்கும் நல்லா அட்ராக்டாக தான் இருக்குது. ஃபேர்லி வேல்யூடு அப்படின்ற மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். ஓகேங்க, நெக்ஸ்ட்டு காம்படிட்டர்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா எந்த ஒரு லிஸ்டடு பிஎஸுமே இல்லை அப்படின்ற மாதிரி RHPயில் கொடுத்துருக்காங்க. ஓகேங்க, நெக்ஸ்ட் IPO டீட்டெயில்ஸ் பார்க்கலாம். IPO ஓப்பன் ஆகிறது மே 20, க்ளோஸ் ஆகிறது மே 22. ஃபேஸ் வேல்யூ 10 ரூபா. IPO அப்பர் ப்ரைஸ் பேன் 216 ரூபா. ஒரு லாட் அப்படிங்கிறது 69 ஷேர்ஸ் லிஸ்ட் ஆக போகிறது NSE NBSEயில். டோட்டல் இஷ்யூ சைஸ் 144.89 கோடி. எல்லாமே ஃப்ரெஷ் இஷ்யூ தான். ஸோ இந்த IPOவோட இஷ்யூ சைஸ் 250 கோடிக்கும் உள்ளே இருக்குது அப்படின்றனால இந்த IPO T2D IPO, ட்ரேடு டு ட்ரேட் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அதாவது லிஸ்ட் ஆனதுக்கு அப்புறம் சர்க்கியூட் லிமிட்டு 5% தான் இருக்கும் 10 ட்ரேடிங் டேஸுக்கு. நார்மலாக பார்த்தீங்கன்னா 20% சர்க்கியூட் லிமிட் வச்சுருப்பாங்க. இது மாதிரி T2D IPOவில் பார்த்தீங்கன்னா 5% தான் சர்க்கியூட் லிமிட் இருக்கும். அதனால் லிஸ்ட் ஆன உடனே அப்பர் சர்க்கியூட்டோ லோவர் சர்க்கியூட்டோ ஹிட் பண்ணுறதுக்கு ஃப்ரீக்வெண்ட்டாக ஹிட் பண்ணுறதுக்கு சான்சஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த IPOவில் ரீட்டைல் ரிசர்வேஷன் வெறும் 10% தான் கொடுத்துருக்காங்க. டோட்டல் இஷ்யூ சைஸ் 145 கோடி அரௌண்டுன்னு வச்சா கூட கிட்டத்தட்ட 14.5 கோடி தான் வந்து ரீட்டைலர்ஸ் வந்து அப்ளை பண்ண முடியுன்ற மாதிரி. ஸோ இதுவும் வந்து அலாட்மெண்ட் கிடைக்கிறதுக்கும் சான்சஸ் வந்து ரொம்ப டஃப்பு தான். ஓகேங்க, ஸோ பேசிஸ் ஆஃப் அலாட்மெண்ட் வரது மே 23. அலாட் ஆகலைன்னா ரீஃபண்ட் ஆகிறது, அலாட் ஆச்சுன்னா ஷேர்ஸ் டிமேட் அக்கௌண்ட்டில் கிரெடிட் ஆகிறது மே 26. லிஸ்ட் ஆக போகிறது மே 27. இந்த IPOவில் அப்ளை பண்ணுறதுக்கு மினிமமாக நமக்கு 14,904 ரூபாய் தேவைப்படும். நெக்ஸ்ட்டு கிரே மார்க்கெட் ப்ரீமியம் அப்படின்னு பார்த்தோன்னா 15 மே அன்னைக்கு 55 ரூபா அப்படின்ற மாதிரி கிரே மார்க்கெட்டில் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. IPO ப்ரைஸ் 216 ரூபா. ஸோ அரௌண்டு 25% ப்ரீமியமில் கிரே மார்க்கெட்டில் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ரிஜிஸ்ட்ரார் கேஃபின் டெக்னாலஜிஸ் லிமிடெட். நம்ம டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணாதவர்கள் கண்டிப்பாக ஜாயின் பண்ணிக்கோங்க. IPO பற்றிய அப்டேட்ஸ்க்காகவும் அலாட்மெண்ட் லிங்க்குக்காகவும். ஓகேங்க, என்னுடைய ஃபைனல் வியூ பார்க்கலாம்.
ப்ரமோட்டர் ஹோல்டிங் பிஃபோர் ஐபிஓ 87.19% ஹோல்ட் பண்ணி வச்சுருக்காங்க. ஆஃப்டர் ஐபிஓ இந்த ஃப்ரெஷ் இஷ்யூனால தான் அவர்களுடைய பர்சன்டேஜ் குறையும். ஆஃபர் ஃபார் செல் எதுவுமே இல்லை. ப்ரமோட்டர் அவருடைய ஷேர்ஸ் எதுவுமே செல் பண்ணலை. ஃபைனான்ஷியல்ஸ் பொறுத்த வரைக்கும் நல்லா குட்டாகவே இருக்குது. பிஸ்னஸ் அப்படின்னு பார்த்தோன்னா அன்ப்ளீச்டு சிந்தட்டிக் கிரே ஃபேப்ரிக் மேனுஃபேக்சராக இருக்காங்க. எந்த ஒரு லிஸ்டடு காம்படிட்டர்ஸ் யாருமே இல்லை. வேல்யூஷன்ஸும் நல்ல ஃபேர்லி வேல்யூடு 14.7 அப்படிங்கிறது ஃபேர்லி வேல்யூடாக எடுத்துக்கலாம். பட் இந்த இண்டஸ்ட்ரி பார்த்திங்கன்னா டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி அப்படின்றனால சைக்ளிக்கல் இண்டஸ்ட்ரி. ஸோ ரிஸ்க் டேக்கிங் இன்வெஸ்டார் லாங் டேர்முக்கு கன்சிடர் பண்ணுறது நல்லது. ஓகேங்க. ஸோ ஷார்ட் டேர்ம் ஆர் என்னோட கமெண்ட் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, நான் இந்த ஐபிஓவில் பார்ட்டிசிபேட் பண்ணலான்னு இருக்கேன். ரொம்ப நாளுக்கு அப்புறம் இப்போ தான் ஐபிஓவில் பார்ட்டிசிபேட் பண்ண போகிறோம். ஆக்சுவலி பிப்ரவரி மந்த்து அஜாக்ஸ் இன்ஜினியரிங் வந்து அப்ளை பண்ணது. ஸோ அதுக்கப்புறம் இந்த ஐபிஓவில் தான் பார்ட்டிசிபேட் பண்ணுறோம். 3 மாதம் கழிச்சு, ரொம்ப லாங் பீரியடு. ஓகேங்க. இந்த ஐபிஓவில் பார்ட்டிசிபேட் பண்ணலான்னு இருக்கேன் ஷார்ட் டேர்ம் பர்பஸ்க்காக. ஏன்னா வேல்யூஷன் அப்படின்னு பார்த்தோன்னா நல்ல ஃபேர்லி வேல்யூடாக தான் இருக்குது. ரீட்டைல் ரிசர்வேஷன் 10% தான். அரௌண்டு ஒரு 15 கோடின்னு கூட வச்சுக்கலாம். ஸோ அதனால் அலாட்மெண்ட் கிடைக்கிறது ரொம்ப டஃப்பு தான். பட் கிரே மார்க்கெட்னு நல்ல டிமாண்ட் இருந்துகிட்ருக்கு. இப்போ செகண்டரி மார்க்கெட்டுமே நல்லா ரெக்கவர் ஆகிட்டு வந்துட்டுருக்கு. ஸோ அதனால் கன்சிடர் பண்ணலான்னு. இந்த ஐபிஓவில் கொஞ்சம் ரிஸ்க் இருக்குது. T2D ஐபிஓ அது ஒன்று. ப்ளஸ் இந்த பிஸ்னஸ் பார்த்திங்கன்னா 98% ஆஃப் ரெவன்யூ குஜராத் பேஸ்டு கஸ்டமர்ஸ் கிட்டேருந்து கிடச்சிட்ருக்கு இந்த கம்பெனிக்கு. ஸோ கஸ்டமர் கான்சன்ட்ரேஷன் ரிஸ்க்கு, ஜாக்ரஃபிக் கான்சன்ட்ரேஷன் ரிஸ்க் இது எல்லாமே இருக்குது. பிஸ்னஸ் டு பிஸ்னஸ் ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. அதுவும் ஒரு ரிஸ்க்கு கூட நம்ம எடுத்துக்கலாம். இது என்னுடைய பர்சனல் வியூ தான். இந்த வியூ தப்பாகிறதுக்கும் சான்சஸ் ரொம்ப ரொம்ப அதிகம். ஸோ உங்களுடைய ஓன் அனாலிசிஸ் படி உங்கள் டெசிஷனை எடுத்துக்கோங்க. இந்த வீடியோவை ஒன்லி எஜுகேஷனல் பர்பஸாக மட்டும் எடுத்துக்கோங்க. ஓகேங்க. இன்னொரு இம்பார்ட்டன்ட் இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னா, கம்மிங் சாட்டர்டே May 17 8 PM அப்போ நம்ம சேனலில் ஃப்ரீ லைவ் வெபினார் இருக்குது. ஸோ இது தனியாக லைவ் வெபினார் கூகுள் மீட்டில் இருக்கும். தமிழ் பங்குச்சந்தை சேனலோட ஓனர் மிஸ்டர் கோபி அவர்கள் அவருடைய சக்ஸஸ் ஸ்டோரி அண்ட் ஃபைனான்ஷியல் பிளானிங் எப்படி பண்ணலாம் அப்படின்ற மாதிரி நிறைய இன்ஃபர்மேஷன்லாம் நம்ம கூட ஷேர் பண்ண போகிறாங்க. ஸோ இந்த வெபினாரில் நீங்கள் ஜாயின் பண்ணுறதுக்கு ரிஜிஸ்டர் பண்ணணும். ஃப்ரீ வெபினார் தான். ரெஜிஸ்ட்ரேஷன் லிங்க் ஃபார்ம் வந்து பார்த்திங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நான் கொடுத்துருக்கேன். மறக்காமல் எல்லாருமே கண்டிப்பாக ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. ஓகேங்க. நம்ம சேனலில் வர்ற வீடியோஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்மளுடைய டெலிகிராம் சேனல்லையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. நீங்கள் டிமாட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும் அப்படின்னா நம்ம சேனலோட வீடியோஸில் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ஏஞ்சல் 1 and 0 லிங்க் இருக்கும். அந்த லிங்கை யூஸ் பண்ணி நீங்கள் டிமாட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.